ஏம்மா, என்னம்மா வீடு இவ்வளோ சின்னதாக இருக்கு? இந்த வீட்டில் என் பொண்ணு எடுக்க போகிறோம்? அதை ஏண்டி கேட்குற? தரகர் இந்த பொண்ணுங்க போட்டோவை தான் காமிச்சான். கட்டினா இந்த பிள்ளையை தான் கட்டுவேன்னு போட்டோவை தூக்கி வச்சுட்டு நிற்கிறான். உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா? அவர் எங்கே இந்த ஸ்டேட்டஸு அந்தஸ்தெல்லாம் பார்க்க போகிறாரு. பையனுக்கு பிடிச்சிருக்கா போதும்ட்டாரு. இத்தனை வருஷமாக அவன் அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ கனவு கண்டுட்டு இருந்தாரு. அவன் கல்யாணமே வேண்டான்னு இருந்தான். இப்போ இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே போதும்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரே எப்படா இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு இருந்தாரு. சொன்ன உடனே அதை பிடிச்சிக்கிட்டாரு. மனசு மாறிட போகிறான்னு. இதில் நான் என்னத்தை சொல்ல? இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மண்டையை ஆட்டிட்டு போக வேண்டியதான். அதனால தான் ஒரு தகுதி தராதரமே இல்லாமல் இந்த வீட்டில் பொண்ணு எடுக்க வேண்டியதாகிடுச்சு. எங்க நான் சொன்ன என்ன கேட்கவா போறாவ? சத்யா வேற நம்மளை பார்த்து ஷாக் ஆக போறா. முன்னாடியே அவகிட்ட சொல்லியிருக்கணும். அர்ஜுன் தான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டான். அவளுக்கு சர்ப்ரைஸ் பெருசா இருக்க போகுது. எங்களை பார்த்து ஷாக் ஆக போறா. என்னக்கா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க? ஏண்டி விஜயா, உனக்கே தெரியாதாடி? இந்த சத்யா ஏதோ ஒரு பயலோட போனான்னு சொன்னியேடி. இன்னைக்கு என்னன்னா, மாப்பிள்ளை வீட்டார் வராங்க. அவ காப்பி கொடுக்க வரவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காமல் போயிட்டுனா அவ வேற ஒரு பையில தான் கட்டிக்குவான்னு சொல்லிட்டானா என்னடி பண்ணுறது? எப்படியாவது இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடியணும். நல்ல பெரிய இடம், அவ அங்கே போனால் நல்லா இருப்பா. அதை விட்டுட்டு ஊர் பேர் தெரியாத எவனையோ கட்டிக்க போறேன்னு நின்னானா நான் என்னடி பண்ணுவேன்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த விசேஷம் நடந்து முடியணும். அதுக்கப்புறம் என்னத்தையாவது சொல்லி மிரட்டியாவது இந்த மாப்பிள்ளைக்கு அவளை கட்டி வச்சிருவேன். இன்னைக்கு எதுவும் குழப்பம் பண்ணாமல் இருந்தால் போதும்னு இருக்கு. உள்ளுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்கு. ஒரு நாள் சாந்தியும் சொன்னான், இவ ஏதோ பையலோட பார்க்கில் உக்காந்துருக்கா அப்படின்னு. நீயும் சொன்ன, உனக்கும் அவளுக்கும் தெரிஞ்ச விஷயம் ஊருக்கு தெரியறதுக்குள்ள இவளுக்கு யாரையாவது கட்டி வச்சிடணுன்னு தான் அவசரமாக முடிவு பண்ணேன். ஆனால் இவங்க குடும்பம் நல்ல பெரிய குடும்பம், நல்ல குடும்பமும் கூட. இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா அவள் அங்கே போய் நல்லா இருப்பாடி. அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கேன், நல்லபடியாக முடியணும்னு. அக்கா பயப்படாதீங்கக்கா, அதெல்லாம் நல்லபடியா முடியும். எங்கடி விஜயா, இவ வேற காப்பி கொடுக்க கூட்டி எவ்வளோ நேரம் ஆகுது, அங்கேயே உக்காந்துட்டு இருக்கா. வாடின்னு கூட்டா வரமாட்டேன்றா. நாலு ஏச்சிட்டு தான் வந்திருக்கேன். வெளியில வேற உக்காந்துருக்காங்க. இவ முகத்தை உருன்னே வச்சுக்கிட்டு போய் அங்கே நின்னானா எல்லாரும் என்ன நினைப்பாங்க சொல்லு? இந்த பிள்ளைக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நம்ம தான் கட்டாயப்படுத்தி கட்டி வைக்கிறோன்னு நினைக்க மாட்டாவ? நீ புரிஞ்சிக்கவே மாட்றா. ஏம்மா, ஆமா சத்யா, நேரம் ஆயிட்டுது. மாப்பிள்ளை வீட்டாக்கெல்லாம் வந்துட்டாவ. காப்பி எடுத்துட்டு போய் கொடு. ஏத்தே பயமா இருக்குதே. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. நீ நேரா போய் எல்லாருக்கும் காப்பியை கொடுத்துட்டு வந்துரு, அவ்வளோதான். இதில் பயப்பட என்ன இருக்கு சொல்லு? நம்ம வீட்டுக்கு விருந்தாக்கள்லாம் வந்தா டீ காப்பி போட்டு கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி தான். பயப்படாம கொண்டு போய் கொடு. நான் வேணா கூட வரட்டா? சரி தே, வா கொண்டு போய் கொடுப்போம். லட்சுமி அக்கா, நீங்கள் இந்த சமோசாவை எடுத்துட்டு வாங்கக்கா. டீ குடிச்ச உடனே சமோசாவை கொடுப்போம். சரி விஜயா. சத்யா வா. ஐயோ, காப்பி வேற எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்றாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. தரகரி, இந்த சம்பந்தமாவது நல்லபடியா முடியணும். முன்ன நடந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம என் பையனுக்கு கல்யாணம் முடியணும். ஆனா நீங்க எத்தனையோ போட்டா காட்டினீங்க. ஆனா அவன் இந்த பிள்ளையதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்றுபிட்டான். எனக்கு எந்த பிள்ளையனால பிரச்சனை கிடையாது தரகிரி. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு போதும். இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு இருந்தவன் இப்போவாவது ஒத்துக்கிட்டானேன்னு சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடிச்சு கொடுத்துருங்க.
அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தானே உங்களோடவே வந்திருக்கேன். தரகரே, சொல்லுங்கண்ணே. சேர் உட்கார சௌரியமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. டேய் மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வரப்போறா. கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுடா. வச்ச கண்ணு வாங்காம அந்த வழியவே பார்த்துட்டு இருக்க. மாப்பிள்ளனா ஒரு கெத்து வேணாமாடா? அடப்போடா நீ வேற. நானே அவ வந்து என்னை பார்த்து ஷாக் ஆகி என்ன பண்ண போறாளோன்னு பயந்துட்டு இருக்கேன். நேத்து வேற அவளை நல்லா பயமுறுத்தி விட்டுட்டேன். இன்னைக்கு அந்த உண்மைலாம் தெரிஞ்சதுன்னா நானே என்ன கதி ஆக போறேன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். நீ வேற கெத்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்ல சொல்ல கேட்காம அந்த பொண்ணை பயமுறுத்தினல்ல, அனுபவி ராஜா. பாவம், நேற்று அந்த பொண்ணு அழுதுகிட்டே போனா. விளையாடன அந்த சிஸ்டர் வரட்டும், இன்னும் கொஞ்சம் நான் ஏற்றி விடுறேன். டேய் சும்மா இருடா நீ வேற. டேய் வராங்க. என்னமோ போமா, எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு பிடிச்சி என்னடி ஆக போகுது? உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன இந்த கல்யாணத்தை என்ன நிறுத்துவா போறாவ? அவனுக்கு பிடிச்சிருந்தா போதுன்ட்டு இருக்காவ. முடிவெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. நம்மள சும்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க. போமா, எனக்கு பிடிக்கவே இல்லை. பாரு எங்கே உட்கார வச்சிருக்காங்கன்னு. பாய் போட்டு தரையில் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு சேர் கூட இல்லையா உட்காரதுக்கு? என்னத்த சொல்ல, எல்லாம் தலை விதி. உன் தம்பியை சொல்லணும். ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரில. ஆமாம், அவனுக்கு நானாலே இலக்காரம் தான். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவான். இப்போ நான் இந்த பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னேன்னா கட்டினா இவளாக தான் கட்டுவேன் நின்னாலே நிற்பான். எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பு? அவனாவது அவன் கட்டிக்க போகிற பிள்ளையாவது. நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டப்பா. ஏன்டி இப்படி பேசுற? அது உன் வீடு. அர்ஜுனுக்கு எவ்வளோ சொந்தமோ அதே அளவுக்கு உனக்கும் இருக்கு. இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ளே வீட்டை பக்கம் வர மாட்டேன்ற. அப்படிலாம் சொல்லாத. நான் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனுக்கு அந்த வீடு எவ்வளோ உரிமையோ அதே உரிமையை நீனும் எடுத்துக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டுற மாட்டேன்டி. போமா, எல்லாருக்கும் காப்பி கொடு. காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கு காப்பிலாம் பிடிக்காதுமா. எனக்கு வேண்டாம், இவளுக்கு கொடு. நீலா, ஏன் இங்கே உட்காந்துருக்க? உள்ள வர வேண்டியதானே? இல்லை சத்யா, அப்படியே வந்த இங்கேயே உட்காந்துட்டேன். போகும்போது பேசிட்டு போகலான்னு நினச்சேன். அப்போ அர்ஜுனும் வந்திருப்பாரு. நேற்று அவர் சும்மா தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னை தனியே விடக்கூடாதுன்னு வந்திருக்காரு. அவர் வந்துட்டாருன்னு ஒரு பக்கம் தைரியமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்களோன்னு பயமாகவும் இருக்குது. யாரும் எதுவும் அவரை சொல்லிடக்கூடாது. இந்த மாப்பிள்ளை கூட தனியாக பேச கூப்பிடும்போது எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். வாமா, இவருக்கு கொடுமா காபி. காப்பி எடுத்துக்கோங்க. இவர் தான் மாப்பிள்ளையா? இவர்கிட்ட எப்படி உண்மையை சொல்றது? பயமா இருக்கு. காப்பி எடுத்துக்கோங்க. அர்ஜுன், வந்துட்டியா? பயமா இருக்கு அர்ஜுன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அர்ஜுன். அம்மா பார்த்தாங்களா? எதுவும் சொல்லலையா? நீலா வந்திருக்கிறதுனால அம்மா எதுவும் சொல்லலையோ? ஆனா அவங்க அர்ஜுனோட அம்மா தானே, அவங்களும் இருக்காங்க இங்க. ஒருவேளை அர்ஜுன் உங்க அம்மாவை கூட்டிட்டு இங்க வந்திருக்காரோ? இவர் யாரு? ஒருவேளை அர்ஜுனுக்கு தெரிஞ்சவங்களா? ஒண்ணுமே புரியல. அர்ஜுன் வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அர்ஜுன், நீ என்ன பிளான் பண்ணி வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கல்யாணத்தை நடக்காம எப்படியாவது நிறுத்திடு அர்ஜுன். பயமா இருக்கு. அவருக்கு காஃபி கொடுங்க. சத்யா, அர்ஜுன், காஃபி எடுத்துக்கோங்க. எதுக்கு அழுற? காஃபி எடுத்துக்கோங்க. அர்ஜுன் வேற வந்திருக்கா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அம்மா வேற இந்த மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்லலைன்னு செத்துருவே வேற மிரட்டுறா. அர்ஜுன், ஏதாவது பண்ணுங்க, பயமா இருக்கு. என்னடா சிஸ்டர் எதுவுமே சொல்லாம போறாங்க? டேய், அவளே என்னை பார்த்து அதிர்ச்சியில போயிருக்காடா. எப்படி என் ஆளுக்கு பயங்கர சர்ப்ரைஸா? ஏதோ
உன் சர்ப்ரைஸில் உன் கண்ணம் பழுக்காமல் இருந்தால் போதும். சிஸ்டர் கோவப்பட்டு அடிச்சிட்டு போகிறாங்க, பார்த்து. நீயே சொல்லு. இக்க இதுல என்னக்கா பயம்? இருந்தாலும் இவ்வளோ பதட்டப்படுறிய? சொல்லுமா. மற்றவங்க வீட்டிலன்னா நல்லா பேசுகிறேன், என் வீட்டில் பொண்ணு பார்க்க வந்தால் எனக்கு பயமாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான்க்கா. சரி பயப்படாதீங்க, நானே சொல்கிறேன். ஏம்மா, மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி நீங்கள் தானோ? அக்காவா தங்கச்சியா? இவன் என் பெரிய பொண்ணு, மாப்பிள்ளைக்கு அக்கா. அப்போ அந்த பிள்ளை அவளும் சொந்தக்கார பிள்ளை தான். சரி சரிம்மா. அம்மா, பொண்ணுக்கு நீங்கள் வந்து பூ வச்சு விட்டுறியா? நானா? ஆமாம்மா, நீ தானே மாப்பிள்ளையோட அக்கா, அப்போ நீ தான் வந்து பூ வைக்கணும். கேம போட்டுமா? போடி, எடுத்துட்டு போய் வச்சு விடு. ம் சரி, இந்த வாரேன். ஏண்டி, மாப்பிள்ளைய பார்த்துட்டியா? எப்படி இருக்காங்க? என்ன வேற அம்மா வெளியே வர வேணான்னுட்டா, எப்படி பார்க்கறதுனே தெரியல. ஹே, சும்மா இருடி, நானே வருத்தத்தில் இருக்கேன். ஏன் சத்யா அழாத, அதெல்லாம் உன்கிட்ட விருப்பம் கேட்பாங்கல்ல, அப்போ மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு வேணா சொல்லிக்கோ, வேற என்ன பண்ண முடியும்? நீலா, நீ வழி விடு. இவங்க தான் மாப்பிள்ளையோட அக்காவா? ஏம்மா, உன் பேர் என்ன? சத்யா. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னேன். என்ன மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுமா, ஃப்ரீயா சொல்லு. எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா முடிவு தான். உங்கள் அம்மா அப்பா முடிவு தான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டோம். அது அது அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான். ரொம்ப பயப்படுறா. திரும்ப பூ வைக்கும். பூ வைக்காளுங்கண்ணா நிச்சயம் பண்ணிடுவாங்களா? அட திரும்புமா. நீலா, அந்த ஹேர் பின் எடு. இந்தாங்க. பூ வச்சாச்சு. சரிம்மா, நான் அப்புறம் உன்னை பார்க்குறேன். உன் நம்பர் என்ன? மறக்காம அவன்கிட்ட உன்னோட நம்பர் கொடுத்துரு. இதெல்லாம் அவன் கேட்க முடியாது பத்தியா, அதான் நான் கேட்குறேன். ஆனால் தரகர் உன் ஃபோட்டோவை காட்டின உடனே கட்டினா இந்த பிள்ளைய தான் கட்டுவேன்னு நிற்கிறான். இல்லைனா நாங்கள் இருக்கிற வசதிக்கு இவ்வளோ சின்ன வீட்டில் எப்படி வந்து பொண்ணு எடுப்போம்? எல்லாம் அவனுக்காக தான். சரிம்மா, பிறகு பார்ப்போம். சத்யா, அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத, அர்ஜுன் பார்த்துப்பான். நீ கவலைப்படாம இரு. நீலா, பூவே வச்சுட்டாங்க, நான் அர்ஜுன் கிட்ட பேசணும். எதுக்கடி அழற? அதான் பூ வச்சாச்சே, என்னால அர்ஜுனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன வளர்றா? இப்போ அர்ஜுன் தானே இவளை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கான், அவனுக்கு தானே இவ பூ வச்சிருக்காங்க. திரும்ப எதுக்கு அழுதுகிட்டே இப்படி சொல்றா? ஏ சத்யா, அழாதடி. நீ சும்மா இருடி, உனக்கு எதுவும் தெரியாது. சத்யா, என்னாச்சு? ஏன் அழற? நீலா, இங்க வா. இதோ வரேன்க்கா. இங்கே இரு, ஒரு நிமிஷம் அவங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன். பழுக்காமல் இருந்தால் போதும். சிஸ்டர் கோவப்பட்டு அடிச்சிட்டு போகிறாங்க, பார்த்து. தம்பி, என் பிள்ளைய இப்போதான் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தா, ஹாஸ்டலில் தங்கி படித்ததுனால அவளை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கேன். பிள்ளைகிட்ட ஏதாவது 4 வார்த்தை பேசணுன்னா பேசிட்டு வந்துருங்க, மற்றது அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மச்சான், அந்த பொண்ணை இப்போதான் முதல் தடவை பார்க்குறியோ? பாவண்டா, அந்த பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுதான், அதனால அந்த பொண்ணை நீ பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். இப்போ நீ பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளை நம்பர் கூட உங்ககிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது. அதனால அவர் சொல்கிறாரு இல்லை, போய் 4 வார்த்தை பேசிட்டு வந்துரு. நீ என்ன பண்ணுற, என்ன வேலை பார்க்குற, இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க, படிச்சிருக்காங்களா, வேலை பார்க்குறாங்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல. ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். தம்பி, நீங்கள் போய் பிள்ளைகிட்ட பேசிட்டு வந்துடுங்க. என்ன இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கே யார் எவரு எங்கே வேலை பார்க்குறிய எதுவும் என் பிள்ளைக்கு தெரியாது. எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு வாங்க. பாரு மச்சான், உன் மாமனாரே சொல்லிட்டாரு, போய் பேசிட்டு வந்துரு. அப்புறம் மச்சான், அந்த பிள்ளை பேர் என்னன்னு தெரியாதுன்னு அப்படியே பேரும் கேட்டுட்டு வந்துரு. டேய், நீ ஓவராக தான் போகிற. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்.
அட என்ன அர்ஜுன் இப்படி சொல்ற? போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வா. உனக்கு பேசணும்னு இல்லைனாலும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்கும்ல, போய் பேசிட்டு வா. ஆமாட்டா அர்ஜுன், அந்த பொண்ணு இங்கே குனிஞ்சு காஃபி கொடுத்துட்டு போச்சு. உன் முகத்தை கூட பார்த்துருக்குமா என்னன்னு தெரியல. நீ போய் அட்லீஸ்ட் உன் முகத்தையாவது காமிச்சிட்டு வா. காஃபி கொடுக்குற பதட்டத்தில் முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் கட்டிக்கு போகிறவங்களோட முகத்தை பார்க்கணுன்னு யாருக்கா இருந்தாலும் ஆசை இருக்கும்ல. ஸோ போய் பேசிட்டு வாடா. ஆமாம் தம்பி, நாங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டோம். நீங்கள் பேசிட்டு வாங்க. ஆ சரி. லட்சுமி, பார்த்து பேசிட்டு வாடா. உன் சர்ப்ரைஸ் ப்ராங்க்ல சிஸ்டர் ஏதாவது ஒன்று அடிச்சு கண்ணத்தை பழுக்க வச்சிட போறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தாண்டா நான் போக மாட்டேன்னு சொன்னேன். போய் பேசிட்டு வா. சரி சரி. எதுக்கிட்ட? பரவாயில்ல, நான் சத்யாவுக்கு துணைக்கு இங்கேயே இருக்கேன். அட வாமா என் கூட. மாப்பிள்ளை தம்பி சத்யா கிட்ட ஏதோ பேசணுமா, நீ வா என் கூட. சரிட்ட, நீங்க போங்க, நான் வரேன். ஏய் சத்யா, மாப்பிள்ளை உன்கிட்ட பேச வராரா? பேசாம உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. போடி, எனக்கு பயமா இருக்கு. அம்மா வேற மிரட்டிட்டு போயிருக்கா, நான் எப்படி சொல்லுவேன்? பாருடி சத்யா, இதான் கரெக்டான டைமு. இப்போ நீ பேசலைன்னா எப்பவுமே பேச முடியாம போயிடும். ஒழுங்கா மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடு, நான் வரேன். பேசாம இவர்கிட்ட கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஏய், அர்ஜுன், அர்ஜுன் வந்துட்டியா? பயந்துட்டேன். வா அர்ஜுன், எல்லாரும் முன்னாடி போய் உண்மையை சொல்லிடலாம். நானே சொல்றேன், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு. மாப்பிள்ளையே பிடிக்கலையா? ஏன், அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? என்ன அர்ஜுன் நீ எப்படி பேசுற? எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம் அர்ஜுன். ஏ லூசு, என்ன வளர்ற? என்ன அர்ஜுன்? ஏ மாப்பிள்ளையே நான் தான். என்னது, நீங்க தான் மாப்பிள்ளையா? அப்ப உங்க ஒருத்தர் உட்கார்ந்து தெரியும் பக்கத்துல, அவரு? அவன் என்னோட ஃப்ரெண்டு. இவ்வளோ நேரம் நீ அவன்தான் மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்கியா? ஏ கேடி, என்னை கழட்டி விட பிளான் பண்றியா? இங்க பாரு, பொண்ணு பார்க்க கூட என்ன தவிர வேற யாரையும் வர விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி விட்டுருவேன்? நீங்க தானே சொன்னீங்க நேத்து, உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லு, இல்லைன்னா மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இப்போவும் அதை தான் சொல்றேன். உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லு, இல்லைன்னா இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. வா அர்ஜுன், நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? 2 நாளா தூங்கவே இல்லை. நீ எதுக்கு உண்மையை சொல்லவே இல்லை? சும்மா கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். விளையாடுறதுக்கு இந்த விஷயம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க அம்மா கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுனே தெரியல. எங்க அம்மா வேற நான் வேற யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு எனக்கு ஒண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. எனக்கு நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லாத, நம்ம கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிக்கலாம். என்ன? நானா கல்யாணம் முடிஞ்சாலும் உண்மையை சொல்லவே மாட்டேனே. இப்போ உண்மை தெரிஞ்சதுன்னா எங்க அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவா. அவ்வளவு வில்லங்கமானவங்க எங்க அம்மா. அதனால கல்யாணமே முடிஞ்சாலும் நான் இந்த உண்மையை எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன். கேடி, சரியான ஆள் தான் நீங்க. எப்படி அர்ஜுன் நீ எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த? அதுவா, நீ அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொன்ன தெரியுமா, உன் தங்கச்சி என்னை பார்த்துட்டான்னு. அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக என்னைக்குனாலும் உங்கள் வீட்டில் நம்ம மாட்டுவோன்னு. அதான் தரகரை கரெக்ட் பண்ணிட்டேன். அவர்கிட்ட என் ஜாதகத்தை உன் வீட்டில் கொடுக்க சொல்லிட்டு, உன் ஜாதகத்தை என் வீட்டில் கொடுக்க சொல்லிட்டேன். இப்போ நம்ம 2 பேர் வீட்லேயுமே இது அரேஞ்ச் மேரேஜ்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் இது லவ் மேரேஜ்னு. எப்படி ஐயாவோட பிளான்? இங்கே பாருமா சத்யா, எந்த இடத்துலையும் உன்னை நான் அவமானப்பட விட மாட்டேன். நீ ஒரு பையனோட ஊர் சுத்துறேன்னு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு உன் பேர் கெட்டு போக நான் விட மாட்டேன். அதுக்குள்ளே நான் உன்னை நிச்சயம் பண்ணிட்டேன். இப்போ நீ தைரியமாக என் கூட எங்கே வேணாலும் வரலாம், யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருமா, நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறேன். நீ என்ன லவ் பண்ணுறல்ல,
அது மட்டும் போதும். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். எந்த பாரத்தையும் தூக்கி உன் மேலே நான் போடவும் மாட்டேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுன், லவ் யூ அர்ஜுன். லவ் யூவா? இதெல்லாம் பத்தாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏதாவது பெருசாக கொடுக்கணுமே. என்ன கொடுக்கணும்? கேடி, உனக்கா ஒன்றும் தெரியாது? தெரியலையே, நீங்க என்ன கேக்குறீங்க? அப்போ உனக்கு உண்மையாவே என்னன்னு தெரியல. சரி விடுமா, நானே எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன். நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அர்ஜுன், என்ன பண்றீங்க? உனக்கு தான் ஒன்றும் தெரியாது இல்லை. எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். கையெடுங்க. கேடி, உனக்கா ஒன்றும் தெரியாது? இருடி, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட மாட்டுவல்ல, அப்போ கவனிச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன். சரி சத்யா, மாப்பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லிட்டியா? இல்ல, அம்மா நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க சொல்ற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்போ அந்த அண்ணன் முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. இல்லைன்னா நானாவது தேடி கண்டுபிடிச்சி உங்களை சேர்த்து வச்சிருவேன். வேணாண்டி, பரவாயில்ல. அம்மைக்காக இது கூட செய்யலன்னா இப்படி. ஷாண்டி இப்படி சொல்லிட்டா? அந்த அண்ணன் பாவம் இல்லடி, அவரையே கட்டுக்கோடி. இப்போ உனக்கு என்ன? எதுக்கு நீ இப்ப நல்ல மாதிரி நடிக்க? அதுக்கு இல்லடி, இந்த மாப்பிள்ளை பார்க்க அழகா இருக்காரு. அதுக்கு நீ அந்த அண்ணனோட ஓடி போயிட்டீனா நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்று போச்சு, வேற வழி இல்லைன்னு என்ன பிடிச்சி அவருக்கு கட்டி வச்சிருவாங்கல்ல. நானும் ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அடி சேர்ப்பேன், ஓடுறி. ஆன பாரு நல்லா. என்ன மச்சான், பேசிட்டியா? பேசிட்டேன்டா. என்னடா ஷர்ட்டு கசகன மாதிரி இருக்கு? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய் மூடு. சரி அர்ஜுன், கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலாம். அப்போ நாங்க வரோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றோம். சந்தோஷம் மச்சான். பொண்ணுக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தியா? டேய் சும்மா இருறா, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. ஐயோ தம்பி, அப்படிலாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். பிள்ளைகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே அங்கிள். இன்னும் என்னடா அங்கிள் அங்கிள் நட்டு, உரிமையா மாமான்னு கூப்பிடு. அர்ஜுன், சீக்கிரம் போயிட்டு வா.